ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு ஒன்று ஊர் மக்கள் அனைவரையும் கொத்தி துன்புறுத்தி வந்தது. வேறு வழியில்லாததால் அந்த ஊர் மக்கள் சலிப்புடனேயே வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு யோகி வந்தார். அவர் மிருகங்களிடம் பேசக்கூடிய வரம் பெற்றவர். ஊர் மக்கள் தங்கள் குறையை அவரிடம் முறையிட்டனர். அவர் பாம்பிடம் பேசி அந்த ஊர் மக்களை கடிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். பாம்பும் அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்தது. அன்றைய தினம் முதற்கொண்டு பாம்பு யாரையும் கடிக்கவே இல்லை. இதனால் எல்லோருக்கும் பாம்பின் மீது இருந்த பயம் படிப்படியாக குறைந்தது. இப்போதோ பாம்பு சும்மா இருந்தாலும் கூட அந்த ஊர் மக்கள் சும்மா இல்லை. பாம்பை கண்டால் அதை கல்லால் அடிப்பது, துன்புறுத்துவது, விரட்டி அடிப்பது என்று அதன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் செய்து கொண்டிருந்தனர் ஊர் மக்கள். ஒரு கட்டத்தில் அந்த பாம்பின் உடம்பில் பல காயங்களுடன் குற்றுயிரும் குலையுயிருமாகிவிட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த ஊருக்கு வந்த யோகி பாம்பின் பரிதாபமான நிலையை கண்டு அதனை விசாரித்தார். பாம்பும் நடந்த கதையெல்லாம் கூறி அழுதது. யோகி பாம்பை பார்த்து, அட முட்டாள் பாம்பே, உன்னை மக்களை கடிக்க வேண்டாம் என்றுதானே கூறிச் சென்றேன். பக்கத்தில் வருபவனை பார்த்து சீராதே என்று ஒருபோதும் சொல்லவில்லையே என்றார். ஆம் நண்பர்களே, கோபமே கொள்ளாமல் இருப்பதும் தவறு, கோபம் கொண்டு பாவம் செய்வதும் தவறு.